நாராயண. ஓம் நமோ கிருஷ்ண. ஓம் நமோ நாராயண. ஓம் நமோ கிருஷ்ண. ஓம் நமோ நாராயண. ஓம் நமோ கிருஷ்ண. வள்ளுவன் அஸ்ட்ராலஜி சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜா. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், குலதெய்வ வழிபாடு. ஒரு ஜாதகத்தில் குலதெய்வ வழிபாடு என்பது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இந்த குலதெய்வ வழிபாடு யாரெல்லாம் சரியாக பண்ணலையோ அவங்கெல்லாம் பார்த்தா அந்த குடும்பத்தில் ரொம்ப கஷ்டங்கள் நடக்கும், பிரச்சனைகள் நடக்கும். இந்த ஒரு குடும்பம் மட்டும் ஏன்டா இந்த இன்னும் வளர்ச்சி அடையலை, ஒரு நிறுவனம் பார்த்தா இருந்துச்சுன்னா அந்த நிறுவனத்தில் ஏன் வளர்ச்சி அடையலை, எதுக்காக இந்த மாதிரிலாம் நடக்குது, இப்படி பல கோணத்தில் ஜாதகத்திலையும் சில குழப்பங்கள் தெரியாமல் இருக்கும். அதை எல்லாத்தையும் நம்ம பார்த்தா சரி பண்ணோம் அப்படின்னு கேட்டால், முதல்ல நம்மளுடைய வீட்டுடைய குலதெய்வத்தை நம்ம நல்லபடியாக வணங்கணும். அது அவங்களுடைய மன சாந்திகளும் நம்ம செய்யணும். அப்போ அந்த குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருந்தால்தான் எந்த ஒரு தொழிலையும், எந்த ஒரு நிறுவனத்தையும், எந்த ஒரு குடும்பத்தையும், எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு சேரும். இதை தெரியாதவங்க ஒரு சில பேர் என்ன பண்ணால் தெரியுமா, என்னுடைய ஜாதகத்தில் என்ன ப்ராப்ளமே தெரியல, பட் ஆனால் எனக்கு மட்டும் திருமணம் ஆகாமல் இருக்குது, எனக்கு மட்டும் குழந்தைகள் இல்லாமல் இருக்குது, எனக்கு மட்டும் நான் தொழிலில் நஷ்டம் அடைகிறேன், எனக்கு மட்டும் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, எனக்கு மட்டும் இப்படி பலதரப்பட்ட கேள்விகள் எங்களுக்கு கேட்பாங்க. நாங்கள் முதல்ல பார்க்குறது இந்த குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கா, குலதெய்வம் எப்படி இருக்குது, அந்த குலதெய்வம் உங்களுக்கு சரிவிதமான பூஜைகள் நடக்குதா, இல்லை இயர்லி பார்த்தா சரியான பூஜைகள் இருக்கா, அப்படி பார்த்தா பார்க்கும்போது ஒவ்வொரு வீட்டில் இல்லை சார், எங்கள் குலதெய்வமே நாங்கள் மறந்துட்டோம் சார், எங்கள் அப்பா ஒருத்தர் சொன்னார் இதுதான் குலதெய்வம்னு சொல்லிட்டு, எங்கள் பாட்டி ஒன்று சொன்னாங்க, இப்போ நான் மாறிட்டேன் சார் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி அவங்க மாறுதல் இருக்கிறதுனால நாம் எதுவும் சொல்ல முடியாது. அப்போ அந்த குலதெய்வத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த குலதெய்வத்தை நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஜாதகத்தில் நம்ம பார்க்க முடியாது, பிரசன்னத்தில் நம்ம பார்க்கலாம். குலதெய்வம் இதுதான் சொல்லிட்டு நிரந்தரமாக அதை கண்டுபிடிச்சி அதை வழிபாடுகள் செஞ்சு அதை சாந்தி பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுடைய அதாவது தொடர்ச்சியாக ஒரு வருஷம் 2 வருஷம் கும்பிடும்போது அவங்களுடைய குடும்ப வளர்ச்சி நல்லாயிருக்கும். அது இல்லாமல் திருமண தடைகள் நிவர்த்தி ஆகும். ஏன்னா அந்த குடும்பத்தில் ஒரு குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டில் பார்த்தா சுபிட்சம் உண்டாகும், பண வரவுகள் நடக்கும், எளிதில் பார்த்தா எதாக இருந்தாலும் நம்ம சாதிக்க முடியலாம். இப்படி பலதரப்பட்ட கேள்விகள் பார்த்தா இருக்கும், பலதரப்பட்ட விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச நிறைய ஜாதகர்கள் பார்த்தா அதாவது ஜாதகம் பார்க்குறவங்க பார்க்குறாங்க. அவங்க ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன சொல்கிறாங்கன்னா, குலதெய்வத்தை நான் பார்த்தேன், இல்லை சார் எதுவுமே எனக்கு தெரியாது சார், குலதெய்வத்தை எனக்கு மறந்து போச்சு சார், குலதெய்வம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதையெல்லாம் நம்ம கணிச்சு பார்த்து நம்ம சொல்லி அதை பரிகாரம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க குலதெய்வத்துடைய அனுகிரகம் பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் முதல்ல உங்கள் குலதெய்வத்தை வணங்குங்க. முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா மிகச்சரியான முறையில் அவங்க குடும்ப வளர்ச்சி இருக்கும், அந்த குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கும். நம்ம தெற்கு சைடு, மதுரை சைடு, திருநெல்வேலி சைடெலாம் பார்த்தா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த வருஷம் நம்ம கண்டிப்பாக குலதெய்வத்தை நம்ம போயிட்டு கடா வெட்டி பொங்க வச்சு நம்ம பார்த்தா பண்ணிடணும் அப்படின்னு அவங்களோட தாட் வந்துடும். அது நல்லது தான். ஏன்னா அவங்க பார்த்தா ரொம்ப பார்த்தா அந்த குலதெய்வத்துடைய அனுகிரகம் பெறத்தில் ரொம்ப முனைப்பாக இருக்கிறாங்க. இதை ரொம்ப 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 சாத்தியமான ஒரு விஷயம். அதே மாதிரி ஜாதகம் பார்க்கும்போது அந்த ஜாதகத்தில் குலதெய்வத்துடைய அருள் இருக்கா இல்லையா, குலதெய்வத்துடைய அனுகிரகம் நமக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம அதை செய்யணும். அப்படி அனுகிரகம் இல்லாத டைமில்
அந்த குலதெய்வத்தை அருள் பெறத்தி நம்ம எப்படி என்ன பண்ணலாம், எதை செய்யலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குலதெய்வத்துடைய வழிபாடுகள் ஒன்று செய்யும்போது அற்புதமான பிரகாசமான வாழ்க்கையும் வெளிச்சமான வாழ்க்கையும் உங்களுக்கு கிடைக்கும். இதை பார்த்தா உங்களுக்கு மிக உன்னதமான ஒரு குலதெய்வ வழிபாடுன்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வாழ்க்கையில் ரொம்ப வளர்ச்சி அடையக்கூடியவங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு செட்டியார்லாம் ரொம்ப பார்த்தா அந்த குலதெய்வத்துக்கு மட்டுமே செலவு வருஷத்துக்கு பார்த்தா 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணுவாங்க. ஏன்னா அந்த குலதெய்வத்துடைய அருள் நமக்கு கிடைச்சுன்னா முற்றிலுமாக நமக்கு பார்த்தா பெரிய ஒரு பலம், நம்ம குடும்பத்தை காக்கக்கூடிய ஒரு காவல் தெய்வமாக, ஒரு நல்லது கெட்டது நமக்கு முன்னாடி எதிர்த்து நிற்கக்கூடியது கண்டிப்பாக குலதெய்வம் தான். அந்த குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் பெறும்போது தான் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ அந்த சிறப்பு நமக்கு கிடைக்கணும்னா அந்த பூஜைகள் புனஸ்காரம் தான் நமக்கு ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அன்பார்ந்த என்னுடைய வள்ளுவன் அஸ்ட்ராலஜி சேனல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.